ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு எங்கள் வீட்டில் என்ன டின்னர் சமைச்சேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி மினி விலாக் தாங்க போட்டிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ பார்க்கலாம். ஸோ நான் வந்து நேற்று நைட் டின்னருக்கு கார சட்னி பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டேன். கார சட்னிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி அண்டு 4 காஞ்ச மிளகாய் வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்புங்க. ஸோ பேனில் வந்து உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா ரெட்டிஷாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாவையும் போட்டாச்சுங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு 3 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த வெங்காயத்தை வந்து இப்போ நான் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரை பண்ணும்போதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அண்ட் தென் கொஞ்சமாக சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து வேகமாக வந்து ஆனியன் வந்து வதங்கும். ஸோ அதுக்காக நான் வந்து உப்பையும் போட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதுக்கு வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த தக்காளியும் வந்து ஒரு பக்கம் வதங்கிட்டுருக்குங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நீங்கள் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சட்னி தாளிச்சிக்கலாம். ஸோ நான் கொஞ்சமாக கடுகு அண்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஒரு வழியாக டின்னரை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் நாளைக்கு மார்னிங்கு டிஃபனுக்கு தேவையான ராஜ்மா வந்து ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு ஊற வைக்க போயிட்டேன். ஸோ அதையும் ஊற வச்சாச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு போய் தூங்கலான்னு போகும்போது என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு இப்போவே ஒரு தோசையும் ஒரு ஆஃப் பாயிலும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து ஆஃப் பாயில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் எப்போவுமே ஆஃப் பாயில் போடும்போது சீரகம் அண்ட் சால்ட்டு அதுக்கப்புறமா வந்து தனியாத்தூள் போட்டு பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் அந்த எக்கு வந்து உடையாமல் வந்து எடுக்கணும். ஸோ அதுதான் வந்து பெரிய டாஸ்கே. ஒரு வழியாக உடையாமல் எடுத்துட்டேங்க. ஸோ எடுத்துகிட்டு ஹஸ்பண்டுக்கு போய் சர்வ் பண்ணியாச்சு. அவருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா என்னோடய குட்டி பையனுக்காக நைட் வந்து எப்போவுமே ஃப்ளாஸ்கில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுப்பேன். ஸோ அந்த ஒரு பக்கம் வந்து ஆறுன தண்ணி, இன்னொரு பக்கம் வந்து ஹாட் வாட்டரும் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஃபைனலி தூங்க போயாச்சுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.